திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு திரு சேதுராகவன் அம்பலகாரர் மரியாதை செய்கிறார். நிகழ்ச்சி தலைமை உரையாற்ற மத்த மேலநாட்டின் பெரிய அம்பலகாரர் திரு மகாமணி அம்பலகாரர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது பகுதியில் கடந்த 3 மாதங்களாக இந்த டக்சன் சுரங்கம் திட்டத்தால் மிகவும் மனவேதனை அடைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் எங்களோடு கரம் கோர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இங்கனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிலையில் கடந்த 10/1/2005 அன்று எங்களது வல்லாரப்பட்டி வருகை தந்த திரு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களது மனவேதனையை உணர்ந்து கொண்டு அதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் எடுத்து கூறி சென்று இந்த டங்ஷன் திட்டத்தை ஒருபோதும் வரவிட மாட்டோம் அப்படி என்று இதே மண்ணில் நமது கோயில் முன்பாக உறுதி அளித்தார். இதை அதேபடியாக அது ரத்தும் செய்யப்பட்டது. முயற்சி செய்வேன் என்று இதே இடத்தில் முழுமையாக நமக்கு ஆதரவு தெரிவித்து சென்றால் அதே போல் நாங்கள் மிகுந்த கரகோஷத்தோடு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறோம். மத்திய அரசு மூலம் தீர்வு கண்டு எங்கள் கள்ளழகர் அதுக்கு நன்றி. அமைச்சரவையில் கனிம வளத்திற்காக 31,000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்திருக்கு. இது எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும். உங்களை தாண்டி இன்னும் 10, 15, 20 தலைமுறை விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அதான் மாநில அரசு கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து நாங்க சொல்றோங்க ஐயா, வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து சொல்றோம். நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம். அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும். உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு. நான் மீடியால சொன்னேங்க ஐயா, சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லா சமுதாய தலைவர்களும் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒரு உற்சாகமான வரவேற்பு. நான் மீடியால சொன்னேங்க ஐயா, இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம். எப்படி வீட்டுக்கு அண்ணே வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காபி சாப்பிட்டு போவோமோ, ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ, அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. இது இந்தியாவிலே புதிது. கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார ஐயா தலைமையில நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்க அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. அதனால இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி இல்லைங்க. உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே இது ஒரு சான்று. சரித்திரத்திலே இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது. இந்திய சரித்திரத்திலே இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருப்பது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகும். ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்குதுங்க ஐயா. ஆனால் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய
எல்லா நல்ல உள்ளங்களுக்கு பொய் பேச தெரியாது, உண்மை மட்டும் பேச தெரியும். பிரச்சனை என்று வந்தால் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த மேலை நாடு இந்த மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள், வல்லாளப்பட்டி அரட்டாப்பட்டி மக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தனுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நமது வல்லாளப்பட்டியில் சொன்னதை செய்து காட்டிய திரு பாரத ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்த நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நமது